ஹலோ கைஸ், நீங்க பார்க்கும்போதே தெரியும் நம்மளுமே வந்து ரோஸ் மில்க் டீ கேக் வந்து பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லி. ஏன்னா எதனால பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து ரோஸ் மில்க் டீ கேக் வந்து செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அப்படி என்னதான் இருக்கு, நம்ம வந்து நார்மல் டீ கேக்கும் இதுக்கு என்னதான் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே நேற்று வந்து நான் செஞ்சு பார்த்துருந்தேன். நிஜமா சொல்றேன், சத்தியமா வந்து அந்த டீ கேக் நீங்க சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டுங்க. டேஸ்ட்டா இருக்கட்டும், அதாவது இத சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டீ கேக் வாங்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. செம பக்காவா இருந்துச்சு அப்படியே. என்ன சொல்றது, அந்த பாலோட ஃப்ளேவரு அதோடி கலந்த அந்த ரோஸ் மில்க்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த கேக்கு. அதுவும் இல்லாம வந்து பசங்களுக்கெல்லாம் குடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த கேக் வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதே மாதிரி நெறைய ஹோம் பேக்கர்ஸ் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து இதுல நம்ம வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுமே வந்து டைகர் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இதுல வந்து உங்களுக்கு அதிலேயே வந்து உங்களுக்கு கலருமே கலந்துருக்கிறதுனால வந்து நம்ம தனியா வந்து கலர் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ செம்ம சாஃப்ட்டா இருக்கும். நீங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆவடி, வில்லிவாக்கம் இந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மகிட்ட வந்து டிஎம் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ் கிரீம் கேக்குமே அவைலபிள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ட்ரை கேக்ஸ் நெறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.